சுருக்கமாக சொல்வதைத்தான் பின் பாயிண்டா சொல்வதுதான் அன்பர்கள் விரும்புகிறார்கள் என்பதன் காரணமாக ஒவ்வொரு ராசியுமே மிகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக என்ன நடக்கும் என்பதை ஒரு கோடிட்டு காண்பித்திருக்கிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தத்துவங்களை எல்லாம் வழிபடுங்கள். சிவன் கோயில் உள்ள அனைத்துமே சிவ தத்துவங்கள் தான். 63 நாயன்மார்கள் உட்பட அனைத்துமே சிவ தத்துவங்கள் தான். அதைத்தான் ஒன்றாக சிவன் கோயில் வைக்கப்பட்டுள்ளன. சிவ தத்துவங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் பார்க்க பழகிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்களானால் உங்களுக்கு நவகிரகங்கள் சிவன் அடியார்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏன் யமனே ஒன்றும் செய்ய முடியாது. சிவய நம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது சொல்லி இது ஒன்றுதான் வழிபாடு செய்ய வேண்டிய முறை என்றும் உங்களுடைய அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தாலே சால சிறந்தது, அதுவே போதுமானது என்று சொல்லி இந்த குரு பயிற்சி 2024 பலன்களை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.